ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிஓ எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஓ எக்ஸாமுக்கான சிலபஸ்லேருந்து சைக்காலஜியில் யூனிட் 10 அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்க போகிறோம். யூனிட் 10 அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியின் வரலாறு அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள முக்கியமான ஒன்வேர்டு எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். நம்மளோட சேனலில் இருந்து சைக்காலஜிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சைக்காலஜி டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 50 ருபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். டெய்லி வந்து 30 to 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறோம். நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். யூனிட் 10 பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியின் வரலாறு அப்படிங்கிற டாபிக் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பண்டைய கால இந்தியாவில் டேஸ் டேஸ் கல்வி இரண்டுமே இருந்தன. பண்டைய கால இந்தியாவில் வந்துட்டு கல்வின்னு பார்த்தோம்னா முறையான மற்றும் முறைசாரா கல்வி அப்படிங்கிற இரண்டுமே ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இரண்டாவது கொஸ்டின், பண்டைய காலத்தில் டேஸ் கிபி 5ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 12ஆம் நூற்றாண்டு வரை கற்றலின் மையமாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, பண்டைய காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் கிபி 5ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 12ஆம் நூற்றாண்டு வரை வந்துட்டு கற்றலோட மையமாக வந்து திகழ்ந்திருக்கு. அடுத்து மூன்றாவது கொஸ்டின், இடைக்கால இந்தியாவில் கல்வி முறையானது உலோமாவின் கட்டுப்பாட்டில் வந்து இருந்திருக்கு. அடுத்து நான்காவது கொஸ்டின், இடைக்கால இந்தியாவில் பெண் கல்வி வந்து பரவலாக காணப்பட்டது. பண்டைய காலத்தில் வந்து பெண் கல்விக்கு வந்து அதிக முக்கியத்துவம் தரலை. இடைக்காலத்தில் வந்துட்டு இந்தியாவில் வந்து பெண் கல்விக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்த ஐந்தாவது கொஸ்டின், இடைக்காலத்தின் பிற்பகுதியில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்த ஆறாவது கொஸ்டின், ஐரோப்பிய குடியேற்றத்தை தொடர்ந்து சமய பரப்பு குழுவினரின் வருகையால் இந்தியாவில் நவீன கல்வி முறை அப்படிங்கிறது வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இதை நோட் பண்ணிக்கவும் முக்கியமானது, ஐரோப்பிய குடியேற்றத்தை தொடர்ந்து தான் சமய பரப்பு குழுவினரோட வருகையால் இந்தியாவில் வந்து நவீன கல்வி முறை அப்படிங்கிறது வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஏழாவது கொஸ்டின், இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பியர் அப்படின்னு பார்த்தோம்னா போர்ச்சுகீசியர்கள். அடுத்து எட்டாவது கொஸ்டின், 1812ஆம் ஆண்டு டாக்டர் GS ஜான் என்பவர் தரங்கம்பாடியில் 20 இலவச பள்ளிகளை வந்து நிறுவியிருக்கிறார். நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், டேஸில் கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியர்களின் கல்விக்கான பொறுப்பை உறுதிப்படுத்த நிர்பந்திக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1813. வருஷமெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 10வது கொஸ்டின், 1813ஆம் ஆண்டின் பட்டய சட்டம் இந்தியாவில் கல்வியை மேம்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் தொகையை வழங்குவதற்காக ஏற்பாட்டை வந்து செஞ்சுருக்கிறாங்க. அடுத்து 11வது கொஸ்டின், ஆங்கிலேயரின் செல்வாக்கு மிக்க கல்வியின் 3ஆம் கட்டத்தை அகில இந்திய கல்விக் கொள்கையின் காலம் என்று அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து 12வது கொஸ்டின், 1882ஆம் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்ட ஹண்டர் கல்விக்குழு தொடக்க கல்விக்காக ஒரு முக்கியத்துவத்தை வந்து அளிச்சிருக்கு. அடுத்து 13வது கொஸ்டின், உட்ஸ் கல்வி அறிக்கை 1854ஆம் வருடம் வந்து இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 14வது கொஸ்டின், டேசமம் ஆண்டு சட்டம் நாடு முழுவதும் கல்வியின் முன்னேற்றத்திற்கான புதிய சகாப்தத்தை உருவாக்கியது அப்படின்னு பார்த்தோம்னா 1935. அடுத்து 15வது கொஸ்டின், 1929ஆம் ஆண்டின் உலகளாவிய பொருளாதார பெருமந்தத்தால் புதிய திட்டங்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து 16வது கொஸ்டின், 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் முழுமையான மாகாண சுயாட்சியை அறிமுகப்படுத்தி மாகாண கல்வி அமைச்சர்களின் நிலையை வந்து வலுப்படுத்தியது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து 17வது கொஸ்டின், 2ஆம் உலகப் போருக்கு பின் கல்வி மேம்பாட்டிற்கான மிக முக்கியமான திட்டமான சர்ஜென்ட் அறிக்கை 1944 வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து 18வது கொஸ்டின், 1937ஆம் ஆண்டு பிரபலமான அடிப்படை கல்வி திட்டத்தை வார்தா கல்வி திட்டத்தை காந்தியடிகள் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அடுத்து 19வது கொஸ்டின், பல்கலைக்கழக கல்வி குறித்த அறிக்கையை தயாரிக்க 1948ஆம் ஆண்டு டேஸ் கல்விக்குழு நியமிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களோட தலைமையில் வந்துட்டு ஒரு கல்விக்குழு வந்து நியமிக்கப்பட்டிருக்கு. அடுத்து 20வது கொஸ்டின், 1952 முதல் 1953ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்ட இடைநிலை கல்விக்குழு இடைநிலை கல்வித்துறையில் நிகழ்ந்த மிக முக்கியமான நிகழ்வாக வந்து கருதப்படுது. அடுத்து 21வது கொஸ்டின், 1964இல் இந்திய அரசு டாக்டர் DS கோத்தாரி தலைமையில் வந்து ஒரு கல்விக்குழுவை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. அடுத்து 22வது கொஸ்டின், சுதந்திரத்திற்கு பிறகு 1968ஆம் ஆண்டு
முதலாவது தேசிய கல்விக் கொள்கையானது இந்திய கல்வி வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து 23வது கொஸ்டின், 1986ஆம் ஆண்டு இந்திய அரசு புதிய கல்விக் கொள்கையினை வந்து அறிமுகப்படுத்தியதுன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து 24வது கொஸ்டின், புதிய கல்விக் கொள்கையானது 1992ஆம் ஆண்டு மீண்டும் வந்து திருத்தி அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து 25வது கொஸ்டின், 1976ஆம் ஆண்டு டிசம்பர் வரை கல்வித்துறை மாநில பட்டியலில் இருந்தது. ஆனால் தற்போது கல்வித்துறை பொது பட்டியலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து 26வது கொஸ்டின், அனைத்து குழந்தைகளும் தொடக்க கல்வியை பெறுவதற்காக 2000 to 2001ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது இந்த திட்டம் அப்படிங்கிறத வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து 27வது கொஸ்டின், கல்வி உரிமை சட்டமானது 6 முதல் 14 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்க வழி செய்கிறது. அடுத்து 28வது கொஸ்டின், அனைவருக்கும் இடைநிலை கல்வி அப்படிங்கிற திட்டம் வந்து 11ஆம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டமாக வந்து கருதப்படுது. அடுத்து 29வது கொஸ்டின் முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. 2018 முதல் 2019ஆம் ஆண்டு மத்திய நிதிநிலை அறிக்கை பல்வி கல்வியினை முன்பருவ கல்வி முதல் 12ஆம் வகுப்பு வரை எவ்வித பாகுபாடுமின்றி முழுமையாக வழங்குவதற்காக முன்மொழிந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து 30வது கொஸ்டின் பார்க்குறோம். சமக்ரா சிக்ஷாவானது சம வாய்ப்பு மற்றும் சமமான கற்றல் விளைவுகளை அளவிடுதல் ஆகிய பள்ளியின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான பரந்த குறிக்கோளை அடைய ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து 31வது கொஸ்டின், 2017ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கை வரைவதற்கான ஒரு குழு மனித வள மேம்பாட்டு அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்டது. இக்குழு தனது அறிக்கையை 2019ஆம் ஆண்டு சமர்ப்பித்தது. அடுத்து 32வது கொஸ்டின், பல்லவர் காலத்தில் கல்வித்துறை குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்தது. கல்வி நிறுவனங்கள் கடிகை எனப்பட்டது. கல்வி நிறுவனங்கள் வந்து கடிகை, இது முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி 1 வேர்டில் கேட்டிருக்காங்க. கல்வி நிறுவனங்கள் வந்து கடிகை எனப்பட்டன. 33வது கொஸ்டின், யுவான் சுவாங் என்ற சீன பையனின் குறிப்புகள் காஞ்சி நகரமானது கற்றலின் மையமாக விளங்கியதையும் காஞ்சியில் இருந்து புத்தக மையம் பற்றியும் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து 34வது கொஸ்டின், பாண்டியர்களின் காலத்தில் கல்வி நிலையங்கள் வந்து கடிகை, சாலை மற்றும் வித்யாசாதனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 35வது கொஸ்டின், ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் சாலபோகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்களை வந்து சாலபோகம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்து 36வது கொஸ்டின், மராத்திய ஆட்சியாளர் 2ஆம் சரபோஜி தஞ்சாவூரில் தேவநாகரி எழுத்து முறையிலான அச்சுக்கூடத்தை வந்து அமைச்சிருக்கிறாரு. அடுத்து 37வது கொஸ்டின், 1835ஆம் ஆண்டு வில்லியம் பெண்டிங் பிரபு மேற்கத்திய கல்வி முறையை அறிமுகப்படுத்துவதற்கு ஆதரவாக ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றியிருக்கிறாரு. அடுத்து 38வது கொஸ்டின், 1854ஆம் ஆண்டின் சர் சார்லஸ் வுட்ஸ் கல்வி அறிக்கை மதராஸ் மாகாணத்தில் பொது வழிகாட்டும் துறையை ஏற்படுத்தியது. அடுத்து 39வது கொஸ்டின், 1857இல் சென்னை பல்கலைக்கழகம் வந்து நிறுவப்பட்டது. 40வது கொஸ்டின், 1882ஆம் ஆண்டு உள்ளூர் வாரிய சட்டம் நிறைவேற்றப்பட்டது. 1882 வந்துட்டு உள்ளூர் வாரிய சட்டம் அப்படிங்கிறது வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. அடுத்து 41வது கொஸ்டின், 1938இல் வாக்கில் பள்ளிகளில் ஆங்கில மொழியை பாடம் தவிர அனைத்து பாடங்களும் தமிழ் மொழியிலேயே கற்பிக்கப்பட்டன. அடுத்து 42வது கொஸ்டின், 1929ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்தில் அமைக்கப்பட்டது. இது உயர்கல்வியின் வளர்ச்சியின் அடுத்த கட்டமாக வந்து திகழ்ந்திருக்கு. அடுத்து 43வது கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின், 1964 முதல் 65இல் இடைநிலை கல்வி அளவில் இலவச கல்வி அப்படிங்கிறது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து 44வது கொஸ்டின், 1975இல் காந்தி கிராமிய கல்லூரி ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து 45வது கொஸ்டின், 1971இல் தொலைதூர கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது டிஸ்டன்ட் எஜுகேஷன் சொல்லுவோம் இல்லையா, நம்ம கரஸில் படிப்போம் இல்லையா, அதை தான் இதில் குறிப்பிட்றாங்க. 1971 வந்து கரஸ் அப்படிங்கிறத வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து 46வது கொஸ்டின், 1956இல் பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. 1956 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 47வது கொஸ்டின், 1982இல் சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தப்பட்டது. அடுத்து 48வது கொஸ்டின், சிஇஓவோட விரிவாக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர், அதாவது முதன்மை கல்வி அதிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 49வது கொஸ்டின், பிஓவின் விரிவாக்கம் பார்த்தோம்னா பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர், வட்டார கல்வி அதிகாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 50வது டிஇஓவோட விரிவாக்கம் பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், மாவட்ட கல்வி அதிகாரிகள். அடுத்து 51வது கொஸ்டின், இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் ஆர்டிஇ எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 2009. அடுத்து 52வது கொஸ்டின், 6 முதல் 14 வயது வரையிலான ஒவ்வொரு குழந்தையும் இலவச மற்றும் கட்டாய கல்வி பெறும் உரிமை அரசியல் அமைப்பு சட்டம் 86வது பிரிவில் சேர்க்கப்பட்ட
சட்டப்பிரிவு 21A சட்ட திருத்தத்தின்படி கல்வி உரிமை மசோதா சட்டப்பிரிவு சட்டத்திற்கு வலு சேர்க்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து 53வது கொஸ்டின் RTE அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் ஃபுல் ஃபார்ம். அடுத்து 54வது கொஸ்டின் அரசு நிர்வாக குழுக்களால் நிர்வகிக்கப்படும் தனியார் பள்ளிகள் குறைந்தது 25% குழந்தைகளையாவது அவர்களுடைய பள்ளிகளில் கட்டணம் இல்லாமல் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து 55வது கொஸ்டின் RTE குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து செலவுகளையும் மாநில அரசு எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இதில் நம்ம யூனிட் 10 அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சியோட வரலாறு அப்படிங்கிற டாபிக் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். நம்ம வந்துட்டு சைக்காலஜின்னு பார்த்தோம்னா யூனிட் 1 to 10 ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்மளோட சேனலில் இருந்து டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ண விருப்பமுள்ளவோ ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.